சாரி. நான் ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? அதை இப்படி திரும்பி நின்று சொன்னா கூட நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இனியும் என்னால மனசுக்குள்ள மறைச்சு வைக்க முடியாது. எஸ், ஐ லவ் யூ. நான் உங்களை விரும்புறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எங்க இப்படி பட்டுன்னு போட்டு உடைச்சா மனுஷன் மனசு என்னத்துங்க வருது? ஆக்சுவலா முதல்ல உங்களை பார்த்த உடனே நான் மென்டலா ஆயிட்டச்சு, இல்ல மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அது எப்படி எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தயங்கிட்டே இருந்தேன். நீங்க என்னன்னா சக்குன்னு பைக்ல பின்னால, எனக்கு மட்டும் ஷாக் இல்லைங்க, பைக்கே ஷாக் ஆயிடுச்சு. வாழ்நாள் பூரா நான் உங்க பின்னால வரப்போறேன்னு முடிவு பண்ணிட்டு தான் பைக்ல உங்க பின்னாடி உட்கார்ந்தேன். எஸ்கியூஸ் மீ சார், மேடம் யாரு, உங்க சிஸ்டரா இல்ல ஃப்ரெண்டா? ஏன் கேக்குறீங்க? இல்ல மேடம் ஃப்ரீயா இருந்தா அப்ளிகேஷன் போடலாம் தான். அப்ளிகேஷன் போறியா? அது என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா? அது என் லவ்வர்ரா. நாங்களே இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதுங்களே அப்ளிகேஷன் போறோம், ஆட்டு கூட்டு போறேன்னு. இந்த சொறி பிடிச்ச நாயெல்லாம் ஒரு வண்டியில எடுத்துட்டு போவாங்கல்ல, அதுல போய் உன் அப்ளிகேஷன் போடு. அங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். நக்காத ஒரு மூஞ்சி, உனக்கு லவ் கேக்குதா? போடா போடா. பக்கத்துல நின்னு பேச. அதுக்குதான் காதலிக்கும் போது ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண கூடாதுங்கிறது. நம்மளும் மத்த லவர்ஸ் மாதிரி ஒட்டி உரசிருந்தோம்னா அந்த நாய் இப்படி ஒரு கேள்வி கேட்குமா நம்மள? போதுமா? இதுக்கு போதும், அதுக்கு போதாது. எதுக்கு? கிஸ். பஸ் 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 வந்துருச்சு. பஸ் ஏதோ இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் பேசுவார்னு பார்த்தா பஸ் வந்துருச்சு. எதுங்க? ஒன்றும் இல்லை, நான் பஸ்ல போகும்போது யாராவது அப்ளிகேஷன் போட்டா? ஐயோ, அது ரொம்ப டேஞ்சரா போயிடும். நீங்க வண்டியில உட்காருங்க, நானே கூட்டு போய். ஹலோ, பைக் அங்க இருக்கு. பைக்கை ஓட்ட விட மாட்டீங்க போல இருக்கு. வேண்டான்னா வேண்டான்னு சொல்லு, அதுக்கே இப்படி கண் கலங்குற? என் சம்பள பணத்தை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாரும் என் சம்பளத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வாங்கிக்க. ஐயோ வேண்டாம், நீங்க இன்னைக்கு தான் முத மாச சம்பளம் வாங்கியிருக்கீங்க, வீட்டுல போய் கொடுங்க. இந்த பார் கவிதா, நீ வேற என் குடும்பம் வேற இல்ல. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நீங்க தான் எனக்கு எல்லாம் சொன்ன இல்ல? அந்த வார்த்தை உண்மையா இருந்தா இதை மறுக்காம வச்சுக்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஐயா, ஏன் தேங்க்ஸ் ஒன்னு நிறுத்திட்ட? தேங்க் யூ வெரி மச், தேங்க்ஸ் a lot, தேங்க்ஸ் 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 கத்த வேண்டியதானே பஸ் ஸ்டாண்ட் அதுமா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். போடி. ஏன் என்ன பாக்கட்டுமே? எப்ப நீ என்ன மனசால புருஷன் நினைச்சு அப்ப நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. பொண்டாட்டி போய் புருஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லாமா? எங்க சொல்லாமாங்க? நீங்களும் ஒரு பொண்டாட்டி தானே. யாருக்கு பொண்டாட்டி? யார்? ஐயோ, பாக்குறாங்க, மத்தவங்க பொண்டாட்டி எல்லாம் பாக்குறாங்க. பரவாயில்ல, ஏன் புருஷனை நான் கட்டிக்கிறேன், அவங்களுக்கு என்ன, அவங்க பாக்கட்டும். பஸ் வந்துருச்சு, 12C. பாத்து போ, வரேங்க. அம்மா வெயிட் பண்ணுவாங்க. பணம் பத்திரம். பை. தம்பி, உன் பொண்டாட்டிக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்க. நல்லவளமா ஞாபகப்படுத்துறீங்க. பலவான் முக்கியமான ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னா வாங்க. பஸ்லியா? எது லிப்ஸ்டிக் நினைச்சியா? ஆசை ரொம்ப தாண்டி உங்களுக்கு. நான் சொன்னது குங்குமச்சிமிழ். வாங்குனீங்களா? இல்ல, திருடினாங்க. நல்லா இருக்கா? பை பை பை. இந்தா. என்ன உங்களுக்கு கல்யாணமா? இல்ல, எங்க அப்பா கல்யாணம். கிண்டல் பண்றியா? என் தங்கச்சிக்கு தான் கல்யாணம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் கல்யாணம். நீ அவசியம் வரணும். பின்ன வராம? நாம ஊருக்கு போறதுக்கு நான் வேன்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த வேன்ல நாம எதிர்க்க உட்காந்துக்கிட்டு ராத்திரி பூரா தூங்காம ஒருத்தர் பார்த்துட்டே வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் எதிரெதிரில் உட்காரணும்? இல்ல நான் கேக்குறேன், எதுக்கு எதிரெதிரில் உட்காரணும்ங்கற? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். தில்லானா மோகனம்மாள் படத்துல சிவாஜியும் பத்மினியும் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு எப்படி ஒரு சிரிச்சிட்டு வருவாங்களே, அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். அந்த நேரம் பார்த்து சடனா பிரேக் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட பாலையா மாதிரி யாராவது லைட்டா போனா இன்னும் சூப்பரா இருக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். ஹலோ, முழு கடையும் மூடிட்டா எப்படி? ஒரே ஒரு கதவை மட்டும் தரமா? நான் கல்யாணத்துக்கு வரலன்னு கோவமா? ஐயோ இல்லம்மா, எனக்கு கோவமே இல்ல. நீ உன் கல்யாணத்துக்கு கரெக்டா வந்தா போதும். மத்தவங்க கல்யாணத்துல வரணும் அவசியமே கிடையாது. பத்திரிக்கை கொடுத்தா கல்யாணத்துக்கு வரணும். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். சாரி, சொல்ல மறந்துட்டேன்.
கௌசல்யா லெட்டர் போட்டிருக்கா. நான் படிக்கலாமா? அன்பு கவிதாவுக்கு மனசு கல்லாக்கிக்கிட்டு குடும்பம்னு குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருந்த நீ காதலிக்கிறேன்னு எழுதியிருந்ததை படிச்சதும் எனக்குள்ள ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உன் மனப்பாறையில பூக்களை மலர வச்ச உன் காதலருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். போட்டோ பார்த்தேன், அழகா இருக்காரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு. கருப்பான எழுதணுமா? ஒரு கோதுமை நிறமா இருக்காருன்னு எழுதிருக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிச்சு தன் காதலுக்கு ஃப்ரெண்ட் கிட்ட அனுமதி கேட்ட உன்னோட அன்பு கிரேட். யா, தன் நண்பன் காதலிக்கிற பொண்ணு நல்லவளாத்தான் இருப்பான்னு உடனே உங்க காதலுக்கு சம்மதம் சொன்ன அந்த அருணும் கிரேட். அந்த அருணுக்கு என்னோட நன்றியை சொல்ல. ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். அன்பு எப்பாவது ஆசையா 1-2 முத்தம் கேட்டால் கொடுக்கவும். முத்தமா? எங்க? ஏய், இல்லாததெல்லாம் படிக்கிறீங்க. 2 முத்தமா? சரி 2 வேணாம், 3 முத்தம். சரி, முத்தம்னா என்ன? இந்த கேப் இருக்குல்ல, அதை ஃபில் அப் பண்ணிட்டா அதுக்கு பேர் தான் முத்தம். என்ன கவிதா ஏதோ சொல்றேன்னு வந்துட்டு விரல்லே வளையல் போட்டுட்டு இருக்க? அது வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. எங்க ஊர்ல எல்லாம் வாயில தான் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல எப்படி? எங்க ஊர்ல காதல் சொல்லுவாங்க. ஆஹா, நல்ல இடம். சரி, நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. முதல்ல நீ சொல்லு. லவ் வந்துருச்சு. அதான் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சே. ஐயோ, நமக்கு இல்ல. என் ஃப்ரெண்ட் கௌசல்யா உங்க ஃப்ரெண்ட் அருண லவ் பண்றாளாம். அப்படியா? இப்படி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? இல்ல, என் ஃப்ரெண்ட் அருண் இல்ல, அவன் வந்து உன் ஃப்ரெண்ட் கௌசல்யாவை லவ் பண்றானா. ஐயோ, ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணா? மா, உனக்கு டூ மச்சா இருக்குமா? பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா? குத்தி கிழிச்சிடுதுமா, ஆள தாங்க முடியலமா. நல்ல ஃபீலிங். ரிலாக்ஸ். ஓகே ஓகே. ஆமா, அது எப்படி 2 பேரும் ஒரே நேரத்துல லவ் பண்ணி 2 பேரும் ஒரே நேரத்துல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? லவ் ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? மனசு ஒத்து போச்சுன்னா சிந்தனை ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்போ மனசு ஒத்து போச்சுன்னா சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்ல? இப்போ என் மனசுல ஒண்ணு நினைச்சேன், அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. வாய்மையே வெல்லும். பரவாயில்ல சொல்லு. அதான் அதேதான். அது வந்து லிப்ஸ்டிக் தானே. லிப்ஸ்டிக்கா? இந்த லிப்ல போடுவாங்களே அதுவா? முத்தமா? நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. இது பாருங்க, யாராவது வாங்களே, என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க. தனியா ஒரு ஆம்பளை பார்க் போட்டு வந்து லிப் கிஸ் எல்லாம் கேக்குறாங்க. என்ன காப்பாத்து. சும்மா இருங்க ப்ளீஸ். வாயை மூடுறதுக்கும் கையா?